ஸ்மெல் வந்து ஒழுங்கா வரல. என்னடா வரல, டேட் செக் பண்ண எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. மல்லித்தூள், பெப்பரு, இது எது தெரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போடும். போய் வா போய் வா போய் வா போய் வா. எனக்கு தெரியாம இப்போ முட்டை சாதம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, ஏய் ஜோக்குன்ற பேர்ல சாவடிப்பான், கண்டுக்காதீங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது வந்து தக்காளி கட் பண்ணும். இது கறிக்கடை வேலை. அடுத்தது பச்சை மிளகா. ஃபர்ஸ்ட் வானல் எடுத்துக்கோங்க, அடுப்பு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா முட்டை சாதம் செஞ்சிருவோமா. ஊத்தும்போது அழகா இருக்கு. எங்களோட சீக்ரெட் பாக்ஸ் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கடுகு போட்டலாம். அடுத்தது இந்த இதெல்லாம் பிரியாணி தான் போடுவாங்க, ஆனா நாங்க வாங்கிட்டோம் அதனால போடுறோம். வந்து பட்டை. அது முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் மட்டும் போடுங்க. அழகா வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளி. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், எங்க அம்மா மசாலா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பெப்பரு, இது எது தெரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போடும். போட்டு வண்டி இருக்குவா. மச்சி இவன்டா நேத்து ட்ரெஸ் போடாம சுத்தி இருந்தாரு, நீங்க இப்பதான் குளிக்க போறாரு. ஓகே ஓகே பக்கா. ஸோ ஃபைனலாக வந்து அழகாக நம்ம முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாப்பிட போகிறோம். உண்மையை சொல்லு எப்படி இருக்கு? ஒரு கதை தெரியுமா, நாங்கள் மாட்டினே எல்லாமே எடுத்து போட்டுட்டோம். ஸ்மெல் வந்து ஒழுங்கா வரல. என்னடா வரல, டேட் செக் பண்ண எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க முட்டை சாதம், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.